பார்க்க போகிறோன்னா நாட்டு வெண்டைக்காய் வச்சு பருப்பு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக வந்து நம்ம பக்கமெல்லாம் வெண்டைக்காய் வச்சு சாம்பார் பண்ண மாட்டாங்க. ஒன்று பொரியல் பண்ணுவாங்க, இல்லைன்னா புளிக்குழம்பு பண்ணுவாங்க. ஆனால் சாம்பார் வச்சா ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன் புளிக்குழம்பு சாம்பார் வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, வெண்டைக்காயில் வந்து வலுவழுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால வந்து அதில் சாம்பார் வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நான் இன்றைக்கி நல்லா உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து நாட்டு வெண்டைக்காய். நாட்டு வெண்டைக்காயிலே 2 ரகம் இருக்குது. ஒன்று வந்து இப்படி வயலட் கலரில் இருக்கும், இன்னொன்று வந்து இப்படி வெள்ளை கலரில் இருக்கும். இப்போ எனக்கு 2மே கிடச்சிது. கொஞ்சம் கொஞ்சம் சரி 2ஐயும் ஒட்டுக்கா போட்டு சாம்பார் வச்சிடலான்னு எடுத்திருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் புளி ஊற போட்டிருக்கேன், பருப்பு வேக போட்டிருக்கேன். இதெல்லாம் வச்சு தான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ காயை நறுக்கிக்கலாம். இதை வந்து நான் வந்து முதல்லையே நல்லா பச்சை தண்ணியில் கழுவி நல்லா தண்ணி வடிச்சிட்டு வெயிலில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ட்ரையாக ஆகிற அளவுக்கு வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வெட்டும்போது கொஞ்சம் வளவளப்பாக இருக்குங்கிறதுக்காக நம்ம முதல்ல வெங்காயத்தை வெட்டிடலாம். இந்த சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்படி குறுக்கால வெட்டிக்கலாம். அப்போ தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். நீட்டமாக போடுறத விட இப்படி குறுக்கால வெட்டிக்கணும். இப்போ வெண்டைக்காயை வெட்டிக்கலாம். காம்பு 2 பக்கமும் காம்பை வெட்டிட்டு நல்லா 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு அளவுக்கு நம்ம துண்டுக்கெலாம் போட்டுக்கலாம். உள்ளுக்குள்ளே சொத்தை இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சொத்தை எதுவும் இல்லை. இதே மாதிரி நான் எல்லா காயும் வெட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கு நம்ம முதல்ல பருப்பு வேக போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன சின்ன வேலை தான், ஆனால் ட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இதில் வந்து 1 கப் அளவுக்கு பருப்பு போட்டிருக்கேன். அதாவது 100 கிராம் வரும். 100 கிராம் பருப்பு எங்களுக்கு போதும். 100 கிராம் பருப்பு போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம சும்மா தண்ணி ஊற்றாமல் பார்த்திங்கன்னா அரிசி தண்ணியில் போட்டிருக்கேன் சாப்பாட்டுக்கு. அதை வந்து முதல் தண்ணி கழுவி கீழே ஊற்றிட்டு இது 2வது நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணியை வந்து பருப்பு ஊற்றிக்கலாம். முன்னையெல்லாம் அரிசி நிறைய போடுவோம், நிறையா அந்த கழுநீர் தண்ணி பார்த்திங்கனாக்கா நல்லா நிறையா இருக்கும். இப்போ 2வது இப்போ அரிசி நிறையா பாலிஷ் போட்டு வந்துடுறதுனால இதில் கழுநீர் தண்ணி அவ்வளோ விலையேன்னு இல்லை. முன்னையெல்லாம் வந்து நல்லா வெள்ளையேன்னு இருக்கும் தண்ணி நிறையா இதில் கழுவணும்னா. இப்போ இது பாலிஷ் போடுறதுனால அவ்வளோவா வரதில்லை. இப்போ ஒரு தடவை களைஞ்சதில் ஊற்றிட்டேன். இன்னொருக்கா கூட களைஞ்சதில் ஊற்றிடலாம். அரிசி கழுவுன தண்ணியில் பருப்பு வேக போடும்போது நல்லாயிருக்கும் பருப்பு தண்ணி. ஏன்னா எனக்கு கொஞ்சம் சுடு தண்ணி தேவை. அதுக்கு குழம்புக்கு வந்து சாம்பாருக்கு புளி ஊற போட்டிருக்கேன். சாம்பாருக்கு தகுந்த புளி இதை ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். 100 கிராம் பருப்புக்கு இவ்வளோ போதும். இதை வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 2 கரண்டி தண்ணி, சுடு தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் சீக்கிரமாக ஊறும். அதுக்காக சரி கொஞ்சம் இது பண்ணிட்டு பார்க்குறேன். கொஞ்சம் வெதுன்னு ஆயிடுச்சு தண்ணி. ஒரு 2 கரண்டி எடுத்து அதில் ஊற்றிடலாம். அது பாட்டுக்கு ஊறிட்டு வந்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். விளக்கெண்ணெய் நல்லா பருப்பு தண்ணி கெட்டியாக வரத்துக்காகவும் பருப்பு பொங்கி பொங்கி போகாமல் இருக்கிறதுக்காகவும் 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிறேன். பொதுவாக குக்கரில் போட்டால் பருப்பு தண்ணி அவ்வளோவா நல்லா நம்ம எதிர்பார்க்குற கலரில் வராது. இந்த பருப்பு தண்ணி வந்து இப்படியே கொஞ்சம் நேரம் பருப்பு வந்து ஒரு 3-4 நிமிஷம் இப்படியே கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து பருப்பு தண்ணி நல்லா எல்லோ கலரில் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். அது வந்து இந்த கொங்கு நாட்டு பக்கமெல்லாம் வந்து பருப்பு தண்ணி தாளிக்கிறதுங்கிறதே ஒரு டிஷ்ஷு. இந்த பருப்பை வேக வச்சு இந்த தண்ணி இருத்து இதில் கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு தாளித்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டு வச்சிட்டோம்னா அதுவே போதும் சைட் டிஷ்க்கு. ரொம்ப நல்லாயிருக்கும் சுடுசாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. அந்த தண்ணிக்காக வேண்டி நான் இப்போ விளக்கெண்ணெய் மஞ்சத்தூள் ஊற்றி வேக போட்டிருக்கேன். ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. 2-3 கொதி வந்துடுச்சு. அதனால் இப்போ மூடி போட்டு ஒரு 2 சவுண்டு மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப குழையக்கூடாது பருப்பு.
சவுண்டு ஒரு 2 சவுண்டு வரைக்கும் எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய். வெண்டைக்காய் வணங்கணும். யூஸ்வலாக நம்ம சாம்பார் தாளிக்கிறதுனா சும்மா கொஞ்சம் தான், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றுவோம். இது வந்து இப்போ நம்ம இது தாளிக்கணுங்கிறதுக்காக, வெண்டைக்காய் வணங்கணுங்கிறதுக்காக கொஞ்சோண்டு நான் ஊற்றிருக்கேன். இதில் வந்து இப்போ எண்ணெய் காயட்டும். இந்த பபிள்ஸ் வருது பாருங்க, அந்த பபிள்ஸ் வந்தது அடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம கடுகு போடணும். அப்போ தான் வந்து டக்குன்னு பொரியும். டக்குன்னு பொரிஞ்சால் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா வடைச்சட்டி வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அப்புறம் உடனே கடுகை போட்டுட்டு அது வந்து டேஸ்ட் வராது. இதில் ஒரு 5-6 வெந்தயம் போட்டுக்கிறேன். இந்த கடுகு பொரியுது. கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் டேஸ்ட்டுக்கு. இது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். டேஸ்ட் வேணுங்கிறதுக்காக போடுறேன். இது ஒரு வணங்குறதையும் நம்ம இந்த வெண்டைக்காய் வெட்டி வச்சுருக்கிற நாட்டு வெண்டைக்காயை கொட்டிக்கலாம். இது வந்து நல்லா வணங்கணும். இந்த பரப்பரன்னு வணங்கணும். இதில் இருக்கிற வளவளப்பு போகிறவனையும் வணங்கணும். அதனால தான் வந்து வெண்டைக்காயில் சாம்பார் வைக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. பெரும்பாலும் அது சிரமப்படணுங்கிறதுக்கு, அதாவது சாம்பார் கொத்தானாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வலுவலுன்னு ஒரு மாதிரி கொத்தானாட்டம் இருக்குன்ட்டு. ஆனால் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. இந்த வயலட் கலர் வெண்டைக்காய் கூட கலர் நிறம் மாறிக்கும் நம்ம வணங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் வணங்கணும். வணங்கிட்டு ரொம்ப சூடாகிடுச்சுன்னா அடுப்பை தணிச்சிடுங்க. தணிச்சிட்டு வணக்கி விடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் வணங்கட்டும். இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு புளி ஊற்றிக்கலாம். நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அந்த புளியை வந்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இன்னொருக்கா கூட வடிகட்டிடலாம். சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடி வந்து வீட்டிலையே அரைக்கிறது. எல்லா சீரகம், மிளகு, கொத்தமல்லி, மல்லி, வரமல்லி, மிளகாய் எல்லாம் போட்டு வீட்டிலே அரைக்கிற மல்டி பர்பஸ் பவுட்ரு இது. சாம்பார் தூள். சாம்பாருக்கு போடலாம், புளிக்குழம்புக்கு போடலாம், பொரியலுக்கு போடலாம், எல்லாத்துக்குமே போடலாம். அதில் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூனில் போட்டால் 2 ஸ்பூன் வரும். நான் இதுக்குன்னு வச்சுருக்க கரண்டியில் 3/4 கரண்டி போடுவேன். அப்புறம் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு. 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தேன்ல, அந்த தக்காளியை வந்து கரைச்சி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இப்போ வர ஹைப்ரிட் பழத்தையெல்லாம் கையில் கரைக்கவே முடியலங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறது, கட் பண்ணி போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே கட் பண்ணி போடலாம். கட் பண்ணி போட்டால் தவக்கலையாட்டம் மிதக்கும். அது நல்லாவே இருக்காது. அந்த ஃப்ளேவரும் சாம்பாரில் இறங்காது. அதனால நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் ஊற்றி அடுப்பு தண்ணி வேலை வைக்கிறேன். வந்து இதையும் ஊற்றிக்கலாம். அதில் ஆக்சுவலாக இதுக்கு புளியே ஊற்ற வேண்டியதில்லை, தக்காளியே போடும். புளி டேஸ்ட்டு பிடிக்காதுன்னா வந்து ஒரு தக்காளி கூட போட்டு நம்ம வெறும் தக்காளி மட்டும் வச்சு சாம்பார், இந்த பருப்பு சாம்பார் வச்சு நெய் ஊற்றி சுடுசாதம் வச்சு வெண்டைக்காய் சாம்பார் வச்சு அதில் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சும்மா பட்டையை கிளப்பும். இப்போ இது புளி இப்போ என்னென்ன போட்டுக்கோன்னா, கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, வெண்டைக்காய் போட்டுட்டு புளி தண்ணி ஊற்றிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். தக்காளியும் அதிலே போட்டோம். இப்போ இது நல்லா 2-3 கொதி வரட்டும். இது கெட்டியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதில் காய் வேகிற அளவுக்கு இது வேகட்டும், வெந்துட்டுருக்கட்டும். நம்ம கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு வருவோம். வடைச்சட்டியில் குழம்பு கொதிக்கிட்டோம். அதுக்கடையில் நம்ம பருப்பு நமக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். 2 சவுண்டு விட்டு எடுத்தோம்ல, அது விசில் போயிடுச்சு, பொங்கியும் போயிடுச்சு. எடுத்துட்டேன். அதில் இந்த 2 கொதி விட்டு சவுண்டு விட்டதுனால பருப்பு தண்ணி எவ்வளோ மஞ்சளாக இருக்குதுன்னு
பருப்பும் வந்து ரொம்ப குழையாது. 2 சவுண்டில் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் பருப்பு உருமானமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாம்பார். ரொம்ப வலுவலுன்னு வெந்துருச்சுனாலும் நல்லா இருக்காது. இப்போ இந்த பருப்பு தண்ணி வந்து இருத்தரலாம் ஒரு பாத்திரத்தில். அதை வச்சு ரசம் வைக்கலாம். பருப்பு தண்ணி ரசம் செம்மையாக இருக்கும். ரசத்துக்கு வேணுங்கிற அளவு எடுத்துட்டு மீதி சாம்பார்லேயே ஊற்றிக்கலாம். நான் ஒரு சின்ன கப்பில் தான் வைக்க போகிறேன். அதுக்காக எனக்கு வேணுங்கிற அளவு தண்ணி எடுத்துட்டேன், பருப்பு தண்ணி. இது சும்மா அப்படியே கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் தாளித்து உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இது இருக்கட்டும். அந்த சாம்பார் அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். ஒரு வெண்டைக்காய் வேகிற வரைக்கும் கொதிக்கட்டும். அப்புறமா பருப்பு தூக்கி அது ஊற்றிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு, வெந்துருச்சு வெண்டைக்காய். நம்ம டவுட்டாக இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்து பார்த்துக்கலாம். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, புளியில் வேகும்போது எந்த காயுமே உடையாது. சுடுது. வந்துருச்சு, உடையாது. அதே நம்ம எப்படி உருமானமாக போடுறோமோ அந்த உருமானத்துலேயே இருக்கும். அது நல்லா அது 3/4 திட்டம் வெந்துருச்சு வெண்டைக்காய். இதில் இப்போ பருப்பு ஊற்றி வேக வச்சோம்னாக்கா இன்னும் பருப்போடு சேர்ந்து வேகும்போது இன்னொரு வெந்துடும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பு இதில் ஊற்றிடும். ஊற்றிட்டேன், கலந்து விட்டுடலாம். இது நல்லா ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நமக்கு சாம்பார் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு கொதிக்கட்டும். கொதிச்சுட்டுச்சுன்னா சாம்பார் ஃபினிஷ். இதில் வந்து இன்னும் பெருங்காயம் போடணும், மல்லித்தலை போடணும். கொதிக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிக்கட்டும். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. எங்களுக்கு இந்த திக்னஸ் போதும். இதில் எடுக்க முடியல, அதனால் குழம்பு கரண்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க. இது வந்து கரெக்டாக இருக்கும் சாம்பாரில் ஊற்றிக்கிறதுக்கு. இன்னும் 1 நிமிஷம் கொதிச்சின்னா நல்லாயிருக்கும். இதில் வந்து இன்னும் பெருங்காயத்தூள் போடணும். பெருங்காயத்தூள் போடுறேன். தூள் பெருங்காயம் தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக கட்டி பெருங்காயம் வாங்கி நுணுக்கி வச்சுக்கிட்டா நல்லது. நான் சும்மா இப்படி தட்டி விட்டுருவேன், ஒரு அளவு தெரியணுங்கிறதுக்காக உங்களுக்காக கரண்டியில் போட்டு காமிக்கிறேன். சாம்பாரை பொறுத்த வரைக்கும் வந்து பெருங்காயம் தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கோங்க. பெருங்காயம் பிடிக்காதுன்னு போடாதீங்க, தப்பில்லை. ஆனால் நல்லது உடம்புக்கு. நம்ம தாளிக்கும் போது எண்ணெயில் கூட போடலாம். நம்ம காயும் வணக்கணும் இல்லையா, அப்போ வந்து காய் சேர்ந்து கசப்பேரிக்கும். அதுக்காக வேண்டி நான் கடைசியாக போடுறேன். போட்டாச்சு. இப்போ மல்லித்தலை போட்டு இறக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு கரெக்ஷன் சொல்லணும் உங்கள்கிட்ட. நான் 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து தக்காளி வெறும் தக்காளி மட்டும் போடுற அப்படின்னு தான் அந்த 2 தக்காளியே போதும். நம்ம புளியே ஊற்ற வேண்டியதில்லை ஒரு நேரத்துக்கு மட்டும் சமைக்கிறதுனா. இப்போ நைட்டு டிஃபனுக்கும் இதை வச்சுக்கலான்னு யோசிச்சதுனால கொஞ்சம் புளி ஊற்றினேன். அதனால் ஒரு தக்காளி எடுத்துகிட்டு ஒரு தக்காளி மட்டும்தான் அரைச்சி போட்டிருக்கேன். அதே மாதிரி இதை இறக்கிட்டு நம்ம கொத்தமல்லி தழை போடணும். கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் போடலை. நீங்கள் வீட்டில் இருந்தால் போட்டுக்கோங்க, ரொம்ப மணமாக இருக்கும். அவ்வளோதான், ஃபினிஷ் முடிஞ்சது. அடுப்பு நிறுத்திடலாம். இதை வேறு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி சுடு சாதத்தில் வெண்டைக்காய் சாம்பார் ஊற்றி நெய் 2 ஸ்பூன் நிறைய விட்டு நல்லா பிசைஞ்சு மத்தியானம் சாப்பாட்டுக்கு நல்ல பசி இருக்கிறப்ப சாப்பிடுங்க, அமிர்தமாக இருக்கும். வெண்டைக்காய் சாம்பாரை சர்வ் பண்ணுற பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். நமக்கு சாம்பார் நல்லா வந்திருக்கு எப்படின்னு தெரியணுன்னா இன்னும் ஒரு 3 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷத்தில் இதை அப்படியே தெளிஞ்சு தண்ணி மட்டும் மேலே நிற்கும். அப்போ வந்து நமக்கு சாம்பார் வளவலன்னு வராமல் நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம். நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியானதொரு நல்ல பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.